டீ டைம் ஸ்நாக்ஸா என்ன செய்யறதுன்னு குழம்பவே வேண்டாம். அரிசி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க. தட்டும் காலி ஆயிடும். உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நம்ம முதல்ல உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 3 பெரிய வெங்காயம் நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு துருகிய இஞ்சி, 10 பல் அளவுக்கு பொடிசா நறுக்குன பூண்டு, 1 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துடுச்சு. இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதனுடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்ததா கொஞ்சமா பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்குங்க. இப்போ கடைசியா இதுல அந்த லைட்டா ஒரு புளிப்பு சுவை கொடுத்தா நல்லா இருக்கும். உங்ககிட்ட எலுமிச்சப்பழ ஜூஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா சாட் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுங்க. அவ்வளோதான், உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே தனியா இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல ஒரு 10 இருந்து 12 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததான் தேங்காய், ஒரு 6 பல்லு போல தேங்காவை மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு இருக்கும் இல்லையா தேங்காய் மேலே, அதை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. இதை பேஸ்ட் மாதிரி அந்த மாதிரி அரைக்கணும்னு கிடையாது. இப்போ பாருங்க இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. பச்சரிசி மாவு கடைகள்லாம் விற்பாங்க இல்லையா, இடியாப்ப மாவுன்னு சொல்லிட்டு, இல்லை உங்ககிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, அந்த மாதிரி எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். உங்ககிட்ட வறுத்த மாவு தான் இருக்குன்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். இது சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 320 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த மாவு. அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 கப் மாவுக்கு சரியா 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும். நான் தண்ணீர் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, அதாவது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா வரும். இப்ப எடுத்தோடனே எல்லாத்தையும் சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. கிட்டத்தட்ட மாவோட பதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும். இப்ப பாருங்க மாவை நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்குங்க. அப்பதான் மாவு கையில ஒட்டாம இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் பாலா எடுத்துங்க, ரொம்ப சின்னதா எடுக்காதீங்க. உருண்டையா உருட்டிட்டு இந்த மாதிரி கையால அப்படியே வச்சு அழுத்தி விட்ட மாதிரி தட்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விட்டுக்குங்க. அதுக்கடுத்துதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஸ்டஃபிங்கும் அதில் 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் கையால் இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கையை லைட்டாக கூப்பின மாதிரி இப்படி வச்சு ஒரு 2-3 தடவை இப்படி அழுத்துனீங்கனாலே ஒரு ஓவல் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். இது ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா அந்த கொழுக்கட்டை மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீட்டமாக இருந்தால் தான் இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த மாவும் நல்லா வெந்து வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துங்க, இப்படி செய்யுங்க. அடுத்ததாக இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் இதை ஒன்றா ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத்தையும் வச்சிடலாம். மூடி வச்சிருங்க. சரியா ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க அருமையாக நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் காரசாரமாக ரொம்பவே சுவையாக இருக்கும். அதற்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கங்க. நேரடியாக தவால போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தவால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு
இதை நம்ம ஒண்ணா வச்சிட வேண்டியதான். நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நம்ம பொரிச்செடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப நேரம் வேகணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டா இந்த மாதிரி அதனுடைய அந்த மிளகாய் தூள் ஸ்மெல் எல்லாமே போற அளவுக்கு மட்டும் இப்படி திருப்பி போட்டா போதும். இப்ப பாருங்க, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அருமையான கல்மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ரொம்ப அருமையா வித்தியாசமா இருக்கும். எப்பவுமே நம்ம பக்கோடா பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா மேல சாஃப்டா இருக்கும் அந்த மாவுலாம் வெந்து, உள்ள நல்லா அந்த ஸ்டஃபிங்கோட சாப்பிடும்போது கொஞ்சம் காரசாரமா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.